Samaiyal. எல்லாருக்கும் வணக்கம். பேச்சுலர் சமையலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் பெப்பர் சுக்கா. ஃபர்ஸ்ட் குக்கர்ல மட்டனை போட்டுருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள், அப்புறம் உப்பு, பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நிறைய மட்டன் எடுக்கிற மாதிரி இருந்தா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது உப்பு மஞ்சள் போட்டு இந்த மட்டன் நல்லா கலரை போடும். இன்னும் நம்ம தண்ணி ஊற்றலை. ஸோ வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ மட்டனில் எவ்வளோ தண்ணி வெளியே வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம விசில் விட்டுடலாம். ஏன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் தண்ணி மட்டன்லேருந்தே கொஞ்சம் வெளியே வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி தண்ணி ஊற்றிருந்தோம்னா எவ்வளோ ஊற்றணும் தெரியாது. அதனால தான் வந்து எவ்வளோ வருதுன்றதை பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி விசில் விட்டோம்னா நம்ம கரெக்டான பதத்தில் மட்டன் எடுக்க முடியும். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மறுபடியும் நமக்கு எவ்வளோ தண்ணி வெளியே வருங்க நமக்கு தெரியாது. ஸோ கப்பு காட்டுறேன் பாருங்கள். இந்த கப்பு அளவு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியும் அதில் வந்த தண்ணியுமே போதுமானது மட்டன் வேக இருக்கு. அப்புறம் மூடி வச்சுட்டு 6 விசில் விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம மட்டன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு, விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து அதுக்கு முன்னாடி பேஸ்ட் செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை கிராம்பு மல்லி எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து வணக்கிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு இதில் ஹீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் தான் ஆயில் ஊற்றிருக்காங்க, எல்லாத்தையும் வணங்குறதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. சும்மா எல்லாத்தையும் ஓரளவுக்கு இது பண்ணாலே போதும். வந்து நான் என்ன போடுறேன், சின்ன சீரகம் போடுறேன். அப்புறம் இது வந்து சோம்பு, பெப்பர், குருமிளகு, அப்புறம் வரமிளகா, நல்லா போட்டு வணக்கி விட்டுருங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு லைட்டாக வணக்கிடுங்க. லைட்டாக ஒரு ஹீட் பண்ணால் போதும். சும்மா ஹீட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ பாருங்கள், இது ஹீட் ஆகிடுச்சு நல்லா. ஓகே. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் கடாயை. ஸோ நம்ம வறுத்த ஸ்பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சு மசாலா அரைச்சிருக்கோம், பூண்டும் உள்ளே போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆனியன் வந்து வணக்கிடலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடணும். பாருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கலந்து வச்சுக்கிறது 2 சேர்த்து ஊற்றிடலாம். ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிட்டு போகுது. அதே மாதிரி இந்த கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அப்போ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் சிம்மில் வச்சு கலரி விட்டே இருந்தேன், அடி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கட்டி ஆயிடுச்சு, கலர் சேஞ்சும் ஆயிடுச்சு. ஸோ அந்த மீதமுள்ள ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், மட்டன் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுடலாம். ஸோ இந்த மட்டன்லேருந்து வந்து தண்ணி அப்படியே இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் ஊற்றவே இல்லை.
ஸோ நம்ம பேஸ்ட்டு ப்ளஸ் இந்த மட்டனோட இருந்த தண்ணி அந்த மஞ்சள் போட்டது அதோட மட்டும் தான் இருக்குது. ஸோ பாருங்கள் நல்லா கலரி விட்டேன். ஸோ நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக அந்த மட்டனுக்கு விசில் விடும்போது. ஸோ அது வந்து நம்ம தேவையில்லை இப்போ மாதிரி உப்பு போடுறதுக்கு. இப்போ வந்து இதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஃபைனல் டேஸ்ட்டு. ஸோ அதில் உப்பு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் இந்த வாட்டரி கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து வேப்பர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சி நம்ம எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சி, இந்த சுக்கா எப்படி இருக்கும், கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு வர்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா கலரி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஸ்லோ குக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் மட்டன் வந்து நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் ஸ்லோ குக் பண்ணோம்னா நம்ம அந்த இருக்கிற தண்ணி கொஞ்சம் வற்றி இந்த செமி கிரேவி டைப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து புதினா தலை வந்து லைட்டாக தூவி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஸ்லோ குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சி கிடச்சிடும், மட்டன் சுக்காவும் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு புதினா தலையை வந்து லைட்டாக தூவி விட்டு நல்லா ஒரு தடவை அப்படியே மூடி வச்சுருங்க, கலர் வேண்டாம். ஸோ 5 to 10 minutes வந்து ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுக்கா ரெடி ஆகிடும். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நல்லா ஒரு கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பேனுக்கு மாற்றிடலாம். வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மட்டன் சுக்கா ரெடி. ஸோ இப்போ சுக்கா ரெடி ஆகிடுச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சுவையான மட்டன் சுக்கா ரெடி. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் கீ ரைஸ் கூட, பரோட்டா கூட, சப்பாத்தி கூட, இல்லை எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து பிரியாணி சைட்ஸ் பண்ணனாலும் ஓகே தான், அது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். Thanks for watching this video. Please do subscribe and support us. Please comment, share and like the video. Thanks.